ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாதம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலுன்றதால இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஆயில் நான் யூஸ் பண்ணும் போதே பேசிக்காகவே கம்மியாகவே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஹோல் ஸ்பைசி கடை மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சவுடனே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்க விடுங்க. வெங்காயம் போடும் பொழுது ஸ்லோவில் வச்சு வதக்குங்க. ஏன்னா இது ரொம்பவுமே கோல்டன் ப்ரௌனிஷாக இந்த பிரியாணிக்கெலாம் வர மாரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் லைட் அந்த கண்ணாடி பதத்தில் வரும் பொழுதே இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டை உரித்து போடுங்க. நீல வாக்கில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கணக்கில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணவுடனே அது நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து கழுவி வாஷ் பண்ணி இந்த கொதிக்கிற அரிசி கூட போட்டு நல்லா தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்தவுடனே கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் வச்சு வைங்க. தண்ணியும் அரிசியும் சம அளவில் வந்துடும். அடுத்து ஒரு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு தம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. இது கொஞ்சம் கூட குழையாது, உதிரியாக பூ மாரி ரொம்பவுமே சாப்பிடவும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பாலில் கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே இந்த தேங்காய் பால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.